ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நார்த்தங்காய் தொக்கு வீட்டிலையே ஈஸியாக எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 நார்த்தங்காவை எடுத்து பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. 2 கைப்பிடி சின்ன வெங்காயத்தையும் தோல் உரித்து கட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக புளியையும் எடுத்து தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. ஒரு குக்கரில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு கூடவே நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கலர் கொஞ்சம் மாறினதும் நறுக்கி வச்சுருந்த நார்த்தங்காவை அதில் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக வச்ச நார்த்தங்காய் நல்லா வெந்து வந்ததும் கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை அதில் சேர்த்துக்கலாம். 2 நார்த்தங்காய்னால 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடியால் க்ளோஸ் பண்ணி 3 விசில் போட்டு எடுத்துடலாம். இந்த கேப்பில் மசாலா எடுத்து வைக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். குக்கரில் ஏர்லாம் போனதும் திறந்து நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருங்க. குக்கரில் போட்டு அவிச்சு வச்சுருந்த நார்த்தங்காவை அது கூட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுக்கக்கூடிய நார்த்தங்காய் ரொம்ப பச்சையாக இல்லாமல் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கசப்பு இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலையும் அது கூட ஆட் பண்ணி நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாவே கிளறி விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்த மாதிரி இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான நார்த்தங்காய் தொக்கு ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.